பண்டிகையின் கடைசி நாள் கடந்த வியாழன், வெள்ளி, சனி, இன்று காலை 4 ஆராதனைகள், 4 செய்தியின் மூலமாய் கர்த்தர் உங்களை உச்ச கட்டத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கடந்த 4 செய்திகள் மூலமாக, 4 ஆராதனைகள் மூலமாய் ஆமென், உலர்ந்து போய் கிடந்த நம்மை உயிர்ப்பித்து அவர் சத்துருவை ஜெயிக்க வைத்து நம்மை வழிநடத்தி சவால்களை மேற்கொள்ள வைத்து இந்த நாட்களில் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த பண்டிகையின் கடைசி நாளாகிய இந்த கடைசி ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you, Holy Spirit of God. எத்தனை ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே. கடந்த 4 நாட்களும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நீர் நடப்பித்த பலத்த காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். அநேகரை எலும்பு பள்ளத்தாக்கில் இருந்து ஆண்டவரே சேனைக்குள்ளே நீர் சேர்த்து வைக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சுதந்திரிக்கிறவர்களாக நீர் மாற்றினீரே ஆண்டவரே. பார்த்து ஏங்குகிறவர்களாக அல்ல, சுதந்திரவாளிகளாய் உடைய பிள்ளைகளை மாற்றினீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திசை கெட்டு போகாதபடிக்கு நீர் வழிநடத்துகிற தேவனாய் இருந்தீரே. அதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பலத்த காரியங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருந்தீரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எல் ஷடாய், சர்வ மகத்துவமுள்ள வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே. எல்லையோன் உன்னதரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதோனாய், அதோனாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எலோஹிம் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்களை ரட்சித்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை அபிஷேகம் பண்ணினவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கால்களை மாண்டால்களைப் போல பலப்படுத்தினவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சத்துருவுக்கு முன்பாக நாங்கள் தைரியமாய் இருக்கும்படி எங்களை பலத்தால் இடை கட்டினீரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆராதனை வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய அருள் மாறி பிள்ளைகள் ஊற்றப்படுத்தும். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவனுடைய மகிமையுடைய பிள்ளைகளை கூடிக்கொள்வதாக. இருக்கிற இடத்துல தேவ பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷையில பேசுகிறாங்க. நான் பயப்படுகிற ஆவியை பரல. ஆவியை தைரியமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அன்புள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கரோஷமிட்டு ஆவியின் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில தந்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் பழைய மனிதர்கள் அல்ல, நீங்கள் பழைய மனுஷி அல்ல. தேவன் உங்களை எடுத்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்து ஒழிந்து வாழ்ந்த ஆமென் அந்த பேதுரு அதே யூதர்களுக்கு முன்பாக தைரியமாய் கை நீட்டி சொன்னார் அல்லவா, நீங்கள் மரத்திலே கொலை செய்த இயேசுவை தேவன் உயிர்ப்பித்தார் என்று. அந்த தைரியத்தை கொடுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறேன். எந்த சூழ்நிலைக்கு முன்பாக எங்களால் நிற்க முடியும் ஆண்டவரே. எங்களை எந்த பயமுறுத்துகிற மனிதர்களுக்கு முன்பாக எங்களால் நிற்க முடியும் ஆண்டவரே. அல்லேலூயா. தைரிய நெஞ்சுடையவர்களாக பிள்ளைகளை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you, Holy Spirit of God. Hallelujah. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். Hallelujah, hallelujah. கைகளை கட்டி கட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா? Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆமென். நல்ல நீ கை தட்டுங்க பார்க்கலாம். உரத்த சத்தம் கேட்கட்டும். ஹalleluya. உங்க வீட்டுக்குள்ள நல்ல சத்தம் கேட்கட்டும். கைகளை தட்டுங்க. நம்முடைய ராஜா, ஜெயமெடுத்த ராஜா நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். தேவாதி தேவனுடைய ஆழங்களை அறிய பண்ணுகிற ஆவியானவர், தேவனுடைய இருதயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற காரியங்களை நமக்கு தெரிவிக்கிற ஆவியானவர்.
துதிக்கிறார்களே, கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்களே. எத்தனை முறை நம்மை பார்த்து இந்த தெய்வம் கலங்காத என்று சொன்னார், எத்தனை முறை இந்த தெய்வம் நம்மை பார்த்து பயப்படாத என்று சொன்னார். உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சவால்களை சந்திப்பதற்குரிய நெஞ்சில தைரியத்தை கொடுத்து ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா தடைகளை உடைக்கும்படியாக அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் தடைகளை உடைக்கும்படியாக, உங்களுடைய தரித்திரத்தை மாற்றும்படியாக, உங்கள் பயத்தை மாற்றும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பொழுது கர்த்தரை துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லாம் தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசை
அசைவாடுமே. எரிகோ மதில் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எரிகோ கோட்டையின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். ஏன் தெரியுமா? தேவ பிள்ளைகள் தேவன் கொடுத்த சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாதபடி முதலில் காணப்பட்டது அந்த தேசத்துல இந்த எரிகோ கோட்டை. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எந்த எரிகோக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, இந்த பாடலை மீண்டுமாய் பாடும்போது ஆண்டவர் அந்த தடைகளை உடைக்க போகிறார். ஆவியானவர் எல்லா தடைகளை உடைக்கிறவர். இரண்டாவதாக, தேவனுக்காக செயல்பட முடியாதபடி, தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலே பிசாசு போட்டு வைத்தார். ஆனால் ஆவியானவர் விடுவித்தார். உங்களுடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க முடியாதபடி உங்களுடைய வீட்டிலே அடைபட்ட நிலைமையிலே சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்க போகிறார். இந்த மூன்றாவது நான்காவது சரணத்தை சேர்ந்து பாடுவோம். எரிகோ மதில் மேல் அசைவாடினே, எரிகோ மதில் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும்
அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே மகிமையெல்லாம் செலுத்துவோம், கணத்தை எல்லாம் செலுத்துவோம். எல்லா கணத்துக்கு மகிமைக்கும் அவர்தான் பாத்திரர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவாவியானவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். நீங்க நினைக்கலாம் அன்னைக்கு ஆண்டவர் பேதுருவை தான் பயன்படுத்தினாரு, பவுலை தான் பயன்படுத்தினாரு சொல்லி. இல்ல இல்ல, இன்னைக்கு ஆண்டவருடைய அற்புதங்கள் மறைந்து போகவில்லை. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்குது. இந்த அற்புதங்களை நடக்க வைக்கும்படியாக நம்மை பயன்படுத்துகிறவர் ஆவியானவர். அதை மறந்து போக கூடாது. ஆவியானவர் நம்மை பயன்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. எல்லாம் சேர்ந்து போடுவோமா? இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம்
செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 அல்லேலூயா. அன்னைக்கு சீஷர்கள் மேல் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியின் வல்லமை இன்று வரை குறைந்து போகவில்லை. ஆண்டவர் பெரிய படிச்ச பட்டதாரிகளை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரு. இன்னைக்கு பட்டதாரிகள்லாம் ஆண்டவருக்காக வர்றாங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆனா அன்னைக்கு மீன் பிடிக்கிறவர்களை கொண்டு உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்ல வைத்தது எது? அவர்கள் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இதை பார்த்து கொண்டிருக்கிற கண்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வரும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் விடுதலை அல்ல, உன்னை கொண்டு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை பாவத்தின் கட்டுகள் அசுத்த ஆவியின் பிடியில் இருக்கிற மக்களை விடுவிக்கத்தான் இந்த வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். கடந்த வியாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளை கர்த்தர் இவ்வளவு தூரம் உன்னை பலப்படுத்துவதற்கு காரணம், உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. இரண்டாவது சரணத்தை பாடப்போகிறோம். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் எந்த தேசத்தில் அதிகமாக இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய தேசத்துல இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். எங்கே போவது என்று தெரியாமல் மந்திரவாதிகளை போய் பார்க்கிறார்கள், பல காரியங்களை செய்து பார்க்கிறார்கள், விடுதலை இல்லை. ஆனால் ஓசியில விடுதலை கொடுக்கிற தெய்வம் இயேசு. ஆமென். 10 பைசா செலவு இல்லாம, ஒருவேளை இயேசு அறியாதவங்க இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில என்ன கட்டுகள் இருந்தாலும் இயேசு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். காரணம், பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. சேர்ந்து பாடுவோம். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை,
உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஒரு பாடலை பாட போகிறோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரை நமக்காகவே வாழ்ந்து விட்டோம், இனி ஆண்டவருக்காக வாழ்வோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இயேசுவுக்காக வாழ்ந்து தங்கள் ஜீவனையே கொடுத்தார்கள். எத்தனையோ மிஷனரிமார்கள் நம்முடைய தேசத்தில் வந்து பல தியாகத்தோடு நமக்கு இயேசுவை பற்றி அறிவித்தார்கள். அவர்களுடைய தியாகத்தினால் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறோம், ஆண்டவருடைய அன்பை ருசித்திருக்கிறோம், இன்று மரித்தாலும் பரலோகத்துக்கு போவோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை ஒரு சந்தோஷமான காரியம். ஆனால் அதே வேளையில நம்முடைய தேசத்துல இன்னும் எத்தனை கோடி மக்கள் ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அறிந்த இயேசுவை அடக்கி கொண்டோம், மற்றவர்களுக்கு சொல்லுவதில் வெட்கப்படுகிறோம், மற்றவர்களுக்கு சொல்லுகிற காரியத்தில் அக்கறை காட்டுவதில்லை, சுயநலத்தோடு கூட நாம் வாழ பழகிவிட்டோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நான் எனக்காக வாழ்ந்தது போதும், யாரோ ஒருவர் செய்கிறார்கள், எப்படியோ ஊழியம் நடக்குது என்று மெத்தனமாக நான் விழுந்து விடாதபடிக்கு, மெத்தனமாக நான் இருந்து விடாதபடிக்கு உமக்காக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். சேர்ந்து பாடுவோமா? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக அர்ப்பணிப்போடு கூட பாடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதின் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே. என்றே உணர்ந்தாயோ இன்றே வா. ஜீவனுள்ள
நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. அப்படியே நாம் எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, தகப்பனே நான் உமக்காக வாழ முடியல. உங்களை ஒருவேளை முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார்னா உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒரு கம்பெனிக்காக நீங்க ஓயாது உழைச்சாலும் ஒரு நாள் தூக்கி போட்டுருவான். நாங்க ஆளை குறைக்கிறோம், நீங்க வேற வேலை தேடிக்கங்கன்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. உங்க முதலாளி மேல அன்பு இருக்கிறதுனால முதலாளின்னு சொல்லி ஓயாது உழைக்கிறீங்க. ஒரு நாள் வரும்பொழுது அவர் உங்களை தூக்கி எறிந்து விடுவார். இதுதான் உலகம். ஆனால் நீங்கள் இயேசுவுக்காக வாழும்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பார், பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுப்பார். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காட்டப் போகிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். அப்படி ஊழியம் செய்கிறவர்களை குறித்து கர்த்தர் சொல்றார், நான் எங்கே இருக்கிறேனோ நீர் எனக்கு தந்த மகிமையை என்னுடையவர்கள் காணும்படி அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது மிகப்பெரிய பாக்கியம். உலகத்தின் பார்வையில அது துடைத்து போடப்பட்ட குப்பை போலதான் நம்மை நினைப்பார்கள். உலகத்தின் பார்வையில ஊழியம் என்பது ஒரு மதம் மாற்றுகிற காரியமாய் பார்க்கிறார்கள். உலகத்தின் பார்வையில ஊழியர்களை துச்சமாய் பார்க்கிறார்கள். பவுல் அதான் சொல்றாரு, குப்பையாக நான் எண்ணப்படுகிறேன் என்று. ஆனாலும் பரலோகத்தின் பார்வையில இது மேன்மையான ஒரு பணி. உங்களை அர்ப்பணிப்பீர்களா? எழும்புங்கள், காலம் கொஞ்சம் தான். சீக்கிரத்துல இயேசு வரப்போகிறார். நமக்கு ஒரு பெரிய பலன் வரப்போகிறது. இருக்கிற மிஞ்சிய வாழ்க்கையை இயேசுக்காக ஒப்பு கொடுங்க. இத்தனை நாட்கள் உங்களை இந்த ஆவியின் நிறைவுகளை நடத்தினதுக்கு காரணம் நீங்கள் இயேசுக்காக எழும்ப வேண்டும் என்பதுதான். நீங்கள் எழும்பாவிட்டால் கூட்டங்கள் எல்லாம் வீண் போய்விடும். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? இருக்கிற இடத்துல முழங்கால் படிவிட்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்வேன். முழு நேரமாக கர்த்தர் கூப்பிட்டாருன்னா முழு நேரமா வாங்க. இல்லாட்டா உங்க வேலை முடிஞ்சு வந்த உடனே எப்படியாவது ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு நீங்க கிளம்புங்க. ரெஸ்ட் எடுக்கிறதா போதும். பரலோகத்துல போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த பூமியில இன்னும் கொஞ்ச நாள் தான் கிடைக்குது நமக்கு. ஆண்டவருக்காக ஓயாது உழைப்பதற்கு நாட்களை பயன்படுத்திக் கொள்வீர்களா? நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினதையா எங்களை விடுவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினீர். நாங்கள் வல்லமை பெற்றுக் கொள்ளும்படியாக எங்கள் தேசம், இந்த உலகம் உம்மை அறிந்து கொள்ளட்டும். இதை முழங்கால் படியிட்டு என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை கையில் எடுப்பீராக. ஹல்லேலூயா. இத்தனை அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்கு காரணம்
உமக்காக நாங்கள் சேனைகளாய் புறப்பட்டு போய் இந்த தேசத்தை உப்பக்கமாய் மாற்ற, இன்னும் ரட்சிக்கப்படாத எங்களுடைய இனஜன பந்துகள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரை உமக்காய் மாற்றத்தான் எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஊழியத்தை செய்ய நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீரா. பரவி போகிற ஆறுகளை போல நம்முடைய பிள்ளைகள் கடந்து போவார்களா. இந்த நதி போகிற இடத்திலெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும் என்று சொன்னபடி வருத்தத்திலே, தோல்வியில, ஏமாற்றத்திலே, தற்கொலை செய்து கொள்ளலாமா என்கிற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் தேசத்து ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மூலமாய், அர்ப்பணித்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் தொடப்பட வேண்டுமே. கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி ஒரு பவுலை போல, ஒரு பேதுருவை போல, ஒரு எலியாவை போல, எலிசாவை போல நம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துகிறார். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah, hallelujah. இந்த நாளின் நேரத்திலும் ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாள் கூட்டத்தின் வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளும்படி எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஹalleluya. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டாரே. ஓ ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாய் இருந்தாரே. இந்த கடைசி நாளிலும் கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக, இந்த கடைசி நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக, எஞ்சி இருந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நினைவு கூர்ந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிப்போம். ஹalleluya, ஹalleluya. இந்த நாளில் ஏதோ ஒரு நாட்களிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆரம்பிக்கப்பட்ட கூட்டங்கள் அல்ல. கர்த்தருடைய தீர்மானத்தின்படி இந்த கூட்டம் கூடியிருக்கிறபடினாலே, இந்த ஸ்தோத்திர கூட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே இந்த நாளிலும் கர்த்தர் கிரியை செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். இந்த கடைசி நாள் கூட்டத்தில் விட்டுவிட வேண்டாம். நல்ல ஆவியில நிறைந்து இருக்கிற இடத்தை மறந்து, இருக்கிற சூழ்நிலைகளை மறந்து ஆவியானவரை பார்த்து கேட்கலாம். ஆண்டு ஆவியானவரே, இந்த நாளில் நீங்க பேசினீங்களே, கடந்த நாட்கள் முழுவதிலும் ஸ்தோத்திர கூட்டங்களிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசினீரே. அந்த வார்த்தையை ரிவைண்ட் பண்ணி பார்ப்போமா கொஞ்ச நேரம். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. முதலாவது நாள் கூட்டத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், அவர் ஜீவன் தருகிற ஆவியானவர். ஏதேன் தோட்டத்தில் ஒன்றுமில்லாமல் வெறுமையில் இருக்கும்போது, ஓ ஸ்தோத்திரம், மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கி அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிரில்லாதவனுக்கும் அவருடைய சுவாசம், அவருடைய ஆவி விடுதலை தரும் என்று சொன்னால், உயிர்ப்பிக்கும் என்று சொன்னால், இந்த நாளிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த முதல் நாள் கூட்டத்தில் கேட்ட வார்த்தைகள் இன்றைக்கும் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கிறது. நல்ல ஆவியில நிறைந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, இந்த நாள் வரைக்கும் ஒருவேளை ஜீவன் இல்லாதது போல் நமக்குள்ளே காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்டவுடனே, அந்த சுவாசம் நமக்குள் வந்தவுடனே ஜீவ ஆத்மாவாய் மாற கர்த்தர் உதவி செய்தாரே. நல்ல ஆவியில நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாட்கள் நீங்கள் வாலிப காலத்தில் இருக்கும்போது எவ்வளவு வேகமாய் ஆண்டவருக்காக கிரியை செய்தீர்கள். ஆனால் இன்றைக்கு குடும்பம் என்று வந்த பிற்பாடு உங்களுடைய வேகம் எங்கே? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடும் கூட இடைப்படுகிறதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்றைக்கு அநேகரை எழுப்பின நீங்கள், அநேகரை உயிர்ப்பிக்கிறவர்களாய் இருந்த நீங்கள், இன்றைக்கும் அநேகரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஆவியை, தம்முடைய வார்த்தை இந்த நாளிலும் நினைவு கூர்ந்து இருக்கிறாரே, நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே. நல்ல ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி, ஒருவேளை உங்க குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உயிர்ப்பிக்க கூடியவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை செய்கிற ஊழியத்தில் நீங்கள் அநேகரை உயிர்ப்பிக்க கூடியவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆவி ஒருவேளை சோர்ந்து போயிருந்திருக்கலாம். கர்த்தர் உயிர்ப்பிக்கிறதற்கு உண்மை உள்ளவராய் இருந்தாரே. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியானவரே நாங்கள் உமக்கு இடம் கொடுக்கிறோம். நல்ல எல்லா சூழ்நிலைகளை மறந்து ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து நீங்க அந்த நாளிலே ஒப்பு கொடுத்தீர்கள். இன்றைக்கு ரினியூ பண்ணுகிறதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவர், உயிர்ப்பிக்கிறதற்கு கர்த்தர் போதுமானவர். எந்த உயிரில்லாத ஜீவனுக்குள்ளும் கர்த்தர் சித்தமானால் தம்முடைய ஜீவனை ஊற்றுகிறதற்கு உண்மை உள்ளவர். உலர்ந்த எலும்புகள் தான், ஒன்றோடொன்று சேர முடியாத சூழ்நிலையில பிரிந்து கிடக்கிற சூழ்நிலை தான், நரம்புகள் இல்லாத சூழ்நிலை, தசை இல்லாத சூழ்நிலை, ரத்தம் இல்லாத சூழ்நிலை, ஒரே ஒரு வார்த்தை உயிர்ப்பித்ததே, ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் உயிர்ப்பித்ததே. அதே போல இந்த நாட்களிலும் அந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டது உண்மை என்று சொன்னால், இந்த கடைசி நாளிலும் ஜெபிக்கிற இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆதி நாட்களுக்கு திரும்புவோமாக. உயிர்ப்பித்தலின் அனுபவம் கர்த்தர் இந்த சமூகத்தில் இந்த நேரத்தில் தருவாராக.
எல்லா சின்ன பிள்ளைகள் பெரியோர்கள் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உயிர்ப்பித்த தயவுக்காக நன்றி. நல்ல ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஓ ரிபா துரா ஷகா துரிம ஹந்தி அந்தரா லிஹந்தி ஆஷகா பௌதி ரிபி ஹந்தரபா. ஒருவேளை எனக்கு வயதாய் விட்டது, என்னிடத்திலே ஆரோக்கியம் இல்லை, என்னிடத்திலே கர்த்தருடைய செயல்பாடுகள் இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசினாரே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை தூண்டி எழுப்பச் செய்தாரே. ஓ நெறிந்த நாணலை முறியாதவர், இன்றைக்கு மங்கி எரிகிற தீயை அணையாதவர், உங்களோடு கூட இடைபடுகிற தயவுக்காக நல்ல கர்த்தரை உயர்த்தி அந்நிய பாஷைகளை பேசி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு உயிர்த்தெழுதல் எல்லா ஜனங்களுக்குள்ள உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய அபிஷேகம் உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிற தயவுக்காக நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடாதீங்க இந்த கடைசி நாள் கூட்டத்தில் அல்லேலூயா பலமாய் கிரியை செய்கிற நேரம். ஓ ஸ்தோத்திரம். ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு நல்லது என்று வேதம் சொல்லி இருக்கிறதே. உங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் விட்டு கொடுங்க, நல்ல விட்டு கொடுங்க, பார்க்கலாம் விட்டு கொடுங்க. ஒரு நாள் இந்த கூட்டங்களில் நீங்கள் ஒருவேளை கலந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை உயிர்ப்பிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ரீபா தூரா ஷஹாந்தி ஆந்தரபோ ரிஹாந்தி ஆந்தரலாதி ஆந்தரபா. நன்றி ஆவியானவரே. கர்த்தர் அதே சூழ்நிலைகளில் நம்மை உயிர்ப்பித்த தயவுக்காக இருந்த இடங்களில் நிமிர்ந்து நிற்க, சேனையாய் நிற்க உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. நல்ல விட்டு கொடுத்து சோமனுங்க. இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், இந்த கூட்டத்தை ஏற்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் உயிர்ப்பிக்கவும் உண்மை உள்ளவர். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துவோம். அந்த நாளின் வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த நாளிலே மீண்டும் உயிர்ப்பித்தாரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரண்டாவது நாள் நாம் பார்த்தோம், ஜெயம் தருகிற ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. நீங்க சோர்ந்து கிடந்த இடங்களிலே, விடுதலை இல்லாமல் கிடந்த இடங்களிலே, தோல்வி அடைந்த இடங்களிலே, விழுந்த சூழ்நிலைகளில் உங்களை உயிர்ப்பிக்கிறதற்கு ஆவியானவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பார்க்கலாம். அந்த வார்த்தை உண்மை உள்ளது. அவர் சத்திய ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறபடி நல்ல ஜெபிக்கலாம். இரண்டாவது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அவர் ஜெயத்தின் தேவன். யார் யாரெல்லாம் அவரை சொந்தமாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள், ஜெயம் பெற்றவர்கள். ஒருவேளை இந்த நாள் வரைக்கும், அந்த கூட்டம் வரைக்கும் நீங்க தோல்வி அடைந்து இருக்கலாம். கர்த்தர் தலையெழுத்தை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். சிம்சோனை அவன் தோற்ற நிலைமையில இருந்தான், பாவத்தில் விழுந்து தோற்ற நிலைமையில இருந்த போதிலும் கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தாரே, கர்த்தர் அவனை உயிர்ப்பித்தாரே. நல்ல ஆவியில நிறைந்து வாலிபர் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஓ ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அநேக பாவங்கள் நம்மை மேற்கொள்ள பார்த்தது, ஆனால் கர்த்தர் ஜெயத்தை தந்தாரே. ஆவியானவருடைய வார்த்தை நமக்கு விடுதலையாய் இருந்ததே, ஜெயத்தை தந்ததே. அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் போதித்து நடத்தினாரே, ஜெயத்தை தந்தாரே. நல்ல ஆவியில நிறைந்து சொல்லுங்க. நல்ல ஐக்கியத்தை, நல்ல சபையை கொடுத்து நமக்கு ஜெயம் தந்தாரே, வார்த்தைகளை தந்து ஜெயம் தந்தாரே. இரண்டாவது நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை நினைத்து இன்னும் தான் ஜெயாலியாய் மாற வேண்டும் என்று சொல்லி நல்ல ஜோமனுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே தோற்று போகிற ஒரு வாலிபனாய் அல்ல, தோற்று போகிற ஒரு கிறிஸ்தவனாய் அல்ல, கர்த்தரை போல, நம்முடைய முன்னோர்களைப் போல, நம்முடைய அப்போஸ்தலர்களைப் போல ஓட்டத்தை முடித்தேன் என்று ஜெயமுழக்கம் இடுகிற, ஜெயதொனியை இடுகிற ஒரு தேவ சேனையாய் நீ எழும்ப வேண்டும். சேனையாய் எழும்பினது போதாது, ஜெயிக்கிற சேனையாய் நீ மாற வேண்டும். நல்ல ஆவியில நிறைந்து பெரியோர்கள் கலங்காதீங்க. ஓ என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டதே என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் கடைசி நிமிடத்தில் உங்களை ஜெயாலியாய் மாற்றுகிறதுக்கு உண்மை உள்ளவர். எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து சோமனுங்க. ஆவியானவரே ஜெயம் தந்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லா பாவ வழக்க கிரியைகளில் இருந்து அந்த நாளின் வார்த்தைகளினாலே எங்களுக்கு ஜெயத்தை தந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல வாய்களை விரிவா திறந்து சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மறந்துருங்க, அம்மாவை மறந்துருங்க, அப்பாவை மறந்துருங்க, எல்லாவற்றையும் மறந்து ஆவியானவர் உங்க அறையை நிரப்புகிறதை பாருங்க. ஜெயம் கொடுக்கிற ஆவியானவராய் உலாவி கொண்டிருக்கிறதை பாருங்க. பரலோகத்தின் தூதர்களை உங்களுக்காக அனுப்புகிறவரை பாருங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி எங்களுக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. வாலிபர்களே, சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க. உனக்கு ஒருவேளை படிப்புல தோல்வியா இருக்கலாம், கர்த்தர் ஜெயத்தை தருகிறதுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஞானத்தை தந்து உன்னை ஜெயிக்க வைப்பார். நன்றி இயேசுவே. அந்த நாள் வார்த்தைகளுக்காக நன்றி. ஜெயிக்க ஆண்டவரே, ஜெயிக்க பிறந்த சேனையாய் மாற்றுகிற தயவுக்காக நன்றி. அந்த இரண்டாவது நாள் வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து ஜெய ஆளிகளாய், ஜெய சேனைகளாய் மாற்றின தயவுக்காக நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மூன்றாவது நாளிலே பார்த்தோம், வெளிப்படுத்தும் ஆவியானவர், வெளிப்பாடுகளை தரும் ஆவியானவர், மறைவானவைகளை பேசுகிற ஆவியானவர். நல்ல ஆவியில நிறைந்து சோமனுங்க. ஒரு சேனையானது அதே நிலைமையில நின்று விடுகிறதற்கு அல்ல, நடக்க போகிறவைகளை புரிந்து கொண்டு செயல்படுகிற ஒரு சேனையாய் மாற வேண்டும். எதிரியானவன் எந்த நேரத்தில் நம்மை தாக்க அவன் தீவிரம் கொண்டு வருவான், ஆனால் அதை முறியடிக்கிறதற்கு வெளிப்பாடு அவசியம். நல்ல ஆவியில நிறைந்து கேளுங்க. ஓ, பழைய அப்போஸ்தலர்களுக்கு, நம்முடைய முன்னோர்களுக்கு தந்த தெய்வம் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறதற்கு உண்மை உள்ளவர். யோவேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீளும் நம்முடைய ஆவியை, தம்முடைய ஆவியை ஊற்றுகிற நம்முடைய தேவனுக்கு முன்பாக எல்லாரும் முழங்கால் பணியிட்டு, ஆண்டவரே வெளிப்பாடுகளை தாரும். வாலிபனே, நீ அமைதியாய் இருக்கிற நாட்கள் அல்ல. ஒரு தானியேலை போல வெளிப்பாடுகளை உடையவனாய் நீ மாற வேண்டும். ஒரு அனனியா மிகாவேல் அஷரியாவை போல ஜபத்திலே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறவனாய் மாற வேண்டும். உன்னுடைய முழங்கால்கள் வெளிப்பாடுகளை கொண்டு வர வேண்டும். உன்னுடைய சிந்தைகள் அந்நிய சிந்தனைகளாய் இருக்கக்கூடாது. உலக காரியங்களை காண்கிற கனவுகளாய் மாறிவிடக்கூடாது. ஓ ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு கனவை பிறப்பிக்கக்கூடிய இருதயமாய் உன்னுடைய இருதயம் மாறிவிடக்கூடாது. நல்ல சோமனுங்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்கள்லாம் கேளுங்க, ஏசப்பா எனக்கு வெளிப்பாடுகளை தாங்க, நான் என்னவா மாறணும், என்ன ஊழியம் செய்யணும், நல்ல கேளுங்க. எனக்கு வெளிப்பாட்டை தாரும் ஆவியானவரே. ஊழியர்கள் எல்லாரும் கேளுங்க, பெரியோர்கள் எல்லாரும் கேளுங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, இது முடிந்த பிற்பாடு நான் என்ன காரியங்களை செய்ய வேண்டும், கர்த்தர் வெளிப்படுத்துவீராக, வெளிப்படுத்துவீராக. போராடி கேட்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய ரகசிய செயலை என்னுடைய சிநேகிதனுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறாரே. ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினவர், மோசேக்கு வெளிப்படுத்தினவர், யோபுக்கு வெளிப்படுத்தினவர், தானியேலுக்கு வெளிப்படுத்தினவர். சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் ஊழியத்தை குறித்த எல்லா காரியங்களையும் உன்னை வெளிப்படுத்த உண்மை உள்ளவர். உன் குடும்பத்தில் ஒருவேளை இந்த பிரச்சனை வரப்போகிறது என்பதை குறித்தும் வெளிப்படுத்த உண்மை உள்ளவர். கேளுங்க, ஆண்டவரே எங்களை தப்புவிக்கிறதற்கு வெளிப்பாடுகளை தருகிறீரே, எங்களை ஆண்டவரே மேன்மையடை செய்கிறதற்கு வெளிப்பாடுகளை தருகிறீரே, நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறதற்கு வெளிப்பாடுகளை தருகிறீரே. நன்றி நன்றி செலுத்துவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ பிரைஸ் யூ லார்ட், பிரைஸ் யூ லார்ட். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஆவியில நிறைந்து அற்புதங்களை செய்ய வைக்கிறவர், நல்ல பலப்படுத்துகிறவர் இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறாரே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ரீபா ஷஹாந்த ரபோ லிஹாந்த ரதியாந்த ரபோ ஷிஹாந்த ரபா. எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிற ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ரீபா தூரா ஷாக்கா தியாந்த ரபா. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி அந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்க. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில ஜெயம் தர எழுப்பினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில வெளிப்பாடுகளை தருகிறதற்கு உண்மையுள்ள இருக்கிற தெய்வமே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரே. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் வரும்போது வேதம் சொல்லுகிறது, சகரியா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார், அவர்கள் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான், தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடும்பத்தார் மேலும் என்னாவை கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். வேதம் சொல்லுகிறது, அப்படி கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் அந்த ஆவியானவர் இறங்கும் போது நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. கிருபையின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது, விண்ணப்பத்தின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதை தொடர்ந்து வாசிக்கும் போது குடும்பம் குடும்பமாய் அவரை ஒரே பிள்ளைக்காக அழுகிறது போல ஆண்டவரை நோக்கி அழுவார்கள். அப்பொழுது என்ன நடக்கும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும். வேதம் சொல்லுகிறது, அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரிலும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும்
தேசத்தில் இருந்து போய்விட பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், இந்த நாள் கூட்டங்களிலே கர்த்தர் நம் மீது பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுகிறதற்கு காரணம் கிருபையினால் அவர் நிறைந்திருக்கிறவராயிருக்கிறாரே, விண்ணப்பத்தின் ஆவியினால் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். ஏதோ ஸ்தோத்திரம் நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிக்கிறதற்கு ஸ்தோத்திரம் அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு மாத்திரமல்ல, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய சாமக்காரனாய் மாற்ற விரும்புகிறார். நல்ல ஆவியில நிறைந்து ஸ்தோத்திரம் சபையாய் துதிக்கலாம். தாவீதின் குடும்பத்தார் மேலும் எருசலேமின் குடும்பத்தார் மேலோ என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, கிருபையின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. நல்ல சோமனுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஜெபிக்க வேண்டிய காலம், இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய காலம். அந்நாட்களில் எல்லா அழுக்குகளையும் நீக்கி விக்கிரகங்கள் பேர் முதற்கொண்டு தேசத்தில் இராதபடிக்கு கர்த்தர் மாற்றுவேன் என்று சொன்னாரே. நல்ல ஆவியில நிறைந்த ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம், அதே நிலைமையில நின்று விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் மாறுகிற சூழ்நிலையில நின்று விடக்கூடாது. இந்த தேசத்திற்கு மாற்றுதலை கொண்டு வருகிற சேனையாய் மாற வேண்டும். நல்ல ஆவியில நிறைந்து ஜெபமனுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை ஜெப ஆவியினால் நிரப்பு ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிறாரே. அவரை கொஞ்சமாகிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டாமோ? கொஞ்சமாகிலும் நாம் வெளிப்படுத்த வேண்டாமோ? நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிங்க பார்க்கலாம். இந்த நாளை விட்டுறாதீங்க, இந்த நாளை விட்டுறாதீங்க. இந்த நாளில் நீங்கள் ஸ்தோத்திரம் இழந்த அதே ஜெப ஆவியை கர்த்தர் திரும்ப தருகிறதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதே ஜெப ஆவியை திரும்ப தருகிறதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே யார் யாரெல்லாம் இழந்திருக்கிறார்களோ, அந்த ஜெப ஆவியை இழந்திருக்கிறார்களோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றி அவர்களை நிரப்புவீராக, நிரப்புவீராக. நல்ல யோசிங்க. இந்த நாட்களிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை மீண்டும் ரினியூ பண்ணி இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறதோ அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும், ஜெப தூபங்களை ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த காலகட்டங்களில் நிலையில் இருக்க முடியும். நல்ல ஆவியில நிறைந்து விண்ணப்பத்தின் ஆவி எங்களை ஆண்டவரை தூங்க விடாமல் செய்வதாக வேதம் சொல்லுகிறது. என் கண்கள் கண்ணீரும் என் தலை தண்ணீருமானால் நலமாயிருக்குமே. நல்ல நம்முடைய சபையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. எல்லாரையும் விண்ணப்பத்தின் ஆவி பற்றி பிடிப்பதாக. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஜெபிக்க வைப்பார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மிடத்திலிருந்து வேண்டுதல் செய்வார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என் சபையில சின்ன பிள்ளை முடக்குதுண்டு, பச்சிலம் பிள்ளை முதற்கொண்டு எல்லாரும் துதிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல யோசு பாருங்க. நினிவேவில் அழிவு வரப்போகிறது என்று சொன்ன மாத்திரத்தில் யோசு பாருங்க, அங்கே அந்த 40 நாள்ல பிள்ளை பிறந்திருக்கும், சின்ன பச்சிலம் குழந்தைகள் பிறந்திருக்கும். ராஜா சொல்றான், ஒருத்தனும் புசிக்க கூடாது, எல்லாரும் அழுது ஜோமனுங்க, ரெட்டுடுத்தி ஜோமனுங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் யோசு பாருங்க, அந்த காலகட்டங்களில் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பால் இல்லாமல் கதறி அழுகிற சூழ்நிலை, வாலிபர்கள் எல்லாம் உணவில்லாமல் அழுகிற சூழ்நிலை. ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு மனம் இறங்கும் என்று சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தேசத்தில் மாறுதலை கொண்டு வரக்கூடிய இருக்கிறார். ஒரு நபரை கொண்டு மாறுதலை கொண்டு வரக்கூடியவராயிருக்கிறார். நல்ல ஆவியில நிறைந்து ஜெபமனுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே அந்த விண்ணப்பத்தின் ஆவி எங்கள் சபையை பற்றி பிடிப்பதாக, எங்கள் திருவொற்றியூர் ஏஜி சபையை பிடிப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவர் எல்லா சபைகளிலும் இந்த ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும். இந்த பெந்தேகோஸ்தே நாட்களிலே, இந்த கடைசி நாள் கூட்டத்திலும் ஆண்டவரே இதை பார்க்கிற எல்லாருக்குள்ளும் ஒரு ஜெப ஆவி பற்றி பிடிப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இரண்டாவது, கர்த்தர் நமக்குள்ளே வரும்போது ஏசாயா 45 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதியை கீழ்ப்படுத்துவேன். அந்த அபிஷேகம் வரும்போது எல்லா எதிரிகளின் வல்லமைகளும் சபைக்கு முன்பாக கீழ்ப்படிவது உண்மை. ஒருவேளை அந்த புறஜாதியான ராஜாவை கொண்டு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை செய்வார் என்று சொன்னால், இன்றைக்கும் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நல்ல சோமனுங்க, ஆவியில நிறைந்து சொல்லுங்க, நான் இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லை, ஆண்டவர் என்னை வெறுத்து விட்டார் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். புறஜாதியான ஒருவனை கொண்டு வந்து கர்த்தர் நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன் என்று சொன்னாரே. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளுக்கு, உங்க சுவிசேஷ வார்த்தைகளுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிரசங்கத்தின் வார்த்தைகளுக்கு ஆண்டவர் அநேகரை கீழ்ப்படிய செய்ய போகிறார். அநேக மனம் திரும்புதலை கொண்டு வர போகிறார். நல்ல ஆவியில நிறைந்து ஜெபமனுங்க. ஊழியம் செய்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அந்த அபிஷேகம், கோரேசுக்குள்ளே வைத்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுக்குள்ளே அளவில்லாமல் ஊற்றுவீராக. ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்குள்ள ஊற்றுவீர்
ஊற்றுவீராக. நாங்கள் பாகுபாடு இல்லாமல் ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளுக்குள்ளும் உண்மையாய் உமக்காக வாழ வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுவீராக. அந்த அபிஷேகம் வரும்போது அநேகரை கீழ்ப்படுத்துமே, எல்லா பிசாசின் வல்லமைகளை கீழ்ப்படுத்துமே. அப்படிப்பட்ட கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 61 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். உங்களுடைய ஆவி, ஆண்டவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்குதலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்துகிறார். நல்ல ஜோமனுவோ இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், இந்த நாள் வரைக்கும் முடங்கி கிடந்து விட்டோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும், கட்டுண்டவர்கள் விடுதலை ஆவார்கள், இருதயத்தில் காயத்தோடு கூட இருக்கிறவர்கள் நம்மை கொண்டே விடுதலை ஆவார்கள். அன்றைக்கு நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில பேதுரு கிடந்தான். ஐயோ, நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி கிடந்தான். ஆனால் அவனை கொண்டே ஆண்டவர் சுவிசேஷத்தை பரப்பினார், அற்புதங்களை செய்ய உண்மையுள்ளவராயிருந்தார். நல்ல ஜெபிங்க, பார்க்கலாம், ஜெபிங்க. இந்த நாளில் இந்த லாக்டவுன் முடிந்து வெளியே வரும்போது ஒரு சேனையாய்த்தான் நிற்க வேண்டும், ஒரு திரள் சேனையாய், சுவிசேஷத்தின் சேனையாய் நிற்க வேண்டும். நல்ல ஆவியில நிறைந்து ஜெபிங்க. அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு செய்ய போகிறார். அன்றைக்கு மேல் வீட்டறையிலே அவர்கள் கூடி இருந்து ஜெபித்து அபிஷேகத்தை பெற்று வெளியே வரும்போது யோசு பாருங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இரண்டாவது அந்த அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் வஸ்திரம் பட்டு அநேகர் சுகமானார்கள், அவர்களுடைய நிழல் பட்டு அநேகர் சுகமானார்கள். சுவிசேஷம் எங்கும் அற்புதங்களினாலே பரவிற்று. இன்றைக்கு சுவிசேஷம் பரவ வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆவியானவர், உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷம் பரவ வேண்டும். அற்புதங்கள் உங்களை கொண்டு, என்னை கொண்டு, சபையில சிறு பிள்ளைகளை கொண்டு நடக்க வேண்டும். உங்க பிள்ளைகளை நீங்களும் நானும் அப்படியாய் வளர்க்க வேண்டும். நல்ல ஆவியில நிறைந்து சோமனுங்க. ஆண்டவரே, எந்த டேலண்ட் இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அற்புதங்களினால் பிரசித்திப்படுத்துகிறதற்கு எங்கள் சபையை உருவாக்குவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் முழு பலமாய் இறங்குவீராக. இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், தேவ சபையை, தேவ சேனையை இப்படியாய் நீர் நிறுத்த போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. வருகிற நாட்களிலே யார் யாரெல்லாம் உண்மையாய் ஜெபித்தார்களோ, அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபித்தார்களோ, அத்தனை பேர்களும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறதற்காய் நன்றி. அற்புதங்களை செய்கிற தேவ ஆவியானவருடைய கரம் எங்களோடு கூட இருக்க போகிறதற்காய் நன்றி. இதை பார்க்கிற ஜெபிக்கிற அத்தனை பேருக்குள்ளோ, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கர்த்தருடைய அளவில்லாத அபிஷேகம் ஊற்றப்படுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஒரு 2 நிமிடம் தீரா பௌஷி ஹாந்தரபா, நன்றி ஆவியானவரே. நல்ல இருக்கிற சூழ்நிலைகளை மறந்து கரங்களை தட்டி அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் கூட்டங்கள் வெறுமையாய் போகவில்லை ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்குள்ளே கிரியை செய்த தயவுக்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரை உயர்த்துகிறோம். நீர் கிரியை செய்ய பலமாய் இறங்கி வந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முதற்கொண்டு ஆவியானவருடைய தலையிடுதலை நாங்கள் பார்க்க போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாள் எல்லா கூட்டங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. கடைசி நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிற மேலான தயவுக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை மீண்டுமாய் ஒரு விசை பலப்படுத்துவீராக. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தைகளை எங்களுக்கு பெற்று தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். பண்டிகையின் கடைசி நாள் வியாழக்கிழமை தொடங்கி இந்த நேரம் மட்டும் ஆண்டவர் நம்மை நடத்தினார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வியாழக்கிழமை காலையில் இருந்தது போல இப்பொழுது இல்லை என்பதை நான் ஆவியிலே உணர்கிறேன். ஆண்டவர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். எந்த ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையும் வாழ முடியும், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும், எதிரிகளை கீழ்ப்படுத்த முடியும் என்கிற விசுவாசத்தில் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
அது மாத்திரமல்ல, மறைபொருட்களை நான் இனி அறிந்து கொள்வேன், ஆவியானவருடைய துணையோடு எல்லா வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசத்துக்குள் வந்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அற்புத அடையாளங்களை செய்து தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக தேவன் என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தோடு, ஒரு துடிப்போடு, ஒரு எழுப்புதல் உணர்வோடு வந்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். மெய்யாகவே இந்த 4 செய்திகளின் மூலமாய் தேவன் எழுப்புதல் அக்கினியை உங்களுக்குள் ஊற்றி இருக்கிறார். ஆமேன். இனி நீங்கள் இருக்கிற இடத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உங்களோடு பழகுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் யார் பக்கத்தில் போய் நின்றாலும் உங்களுக்குள் இருக்கிற தேவ வல்லமை அவர்களை தொட வேண்டும். சார்ல்ஸ் ஃபின்னி என்று சொல்லக்கூடிய அருமையான தேவனுடைய மனுஷன், அவர் வாழ்ந்த காலங்களிலே அவர் எங்கு போனாலும் அவரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை புறப்பட்டு போய் பாவிகளை தாக்கும் அந்த ஆவியானவருடைய வல்லமை. ஐயோ நாங்கள் அதமானமே, தேவனே எங்களை ரட்சியும் என்று அவர்கள் அழுது மனம் திரும்புவார்கள். ஏன் அப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் உங்களை கொண்டு செய்யக்கூடாது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகையின் கடைசி நாளில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் நம்மை உயிர்ப்பித்து உணர்வடைய செய்து வல்லமைகளை கொடுத்து வரங்களை கொடுத்து நடத்தும்போது மிக முக்கியமான ஒரு காரியம், தொடர்ந்து எல்லா வழிகளிலேயும் எல்லா ஊழிய பாதைகளிலேயும் ஆவியானவரே நம்மை வழி நடத்த வேண்டும். இந்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உணர்ச்சிகள் சார்ந்ததல்ல, உற்சாகம் சார்ந்ததல்ல, உண்மை சார்ந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னாரே, நான் செய்த கிரியைகளை பார்க்கும் பலத்த கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னாரே, அதே இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேறொரு வேலையை பற்றியும் சொல்லியிருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறேன். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆம், நம் மூலம் செய்யக்கூடிய காரியங்களின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறார் ஆவியானவர். ஆனால் இதில் முக்கியமான ஒரு காரியம், ஆவியானவர் நம்மை போதித்து நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். நடத்துகிற ஆவியானவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று. அன்பானவர்களே, தேவன் நம்மை பயன்படுத்தும் போது பல காரியங்களை சுயமாய் யோசித்து நாமே சில வழிகளை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே ஒரு சாட்சியை சொன்னேன். 1985ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். 86ஆம் ஆண்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன் என்று. வந்த ஆரம்ப நாட்களில் ஒரு அண்ணன் இருந்தார். ஒட்டஞ்சத்திரத்தில் நான் ஊழியம் செய்யும்போது சந்திரன் என்று ஒரு அண்ணன் இருந்தார். அவரோடு கூட நான் கிராம ஊழியங்களுக்கு போவேன், திருப்பிரசங்க ஊழியத்துக்கு அதிகமாய் போவேன். அவரை கொண்டு ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அசுத்த ஆவிகள் அலறியடித்து ஓடும், வியாதிகள் சுகமாகும். அப்படிப்பட்ட ஊழியங்களை அவர் கிராமங்களிலே செய்து கொண்டு வந்தார். அவரோடு கூட இணைந்து நானும் போகும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களில் அதிகமான ஆர்வமுற்றவனாய் காணப்பட்டேன். அவரோடு இணைந்து அந்த ஊழியத்தை கற்றுக்கொண்டேன். அதற்கு பின்பு பேய்கள் ஓடின, வியாதியஸ்தர்கள் சுகம் பெற்றார்கள். இதெல்லாம் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தாலும் எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சையை வளர்த்து கொண்டே இருந்தேன். இப்போ உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரனாய் மாற வேண்டும், என்னை கொண்டு அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும், நிறைய காரியங்கள் நடக்க வேண்டும் என்கிற ஆசையோடு அதற்குரிய ஆசைகளை எனக்குள்ளே வளர்த்து இதற்காக ஜெபத்தில் விழுந்து கிடந்து கொண்டே இருந்தேன். கட்டுகளில் உள்ள ஜனங்களை விடுதலையாக்கினார். நான் நினைத்தேன், இதுதான் என்னுடைய ஊழியம், இந்த அற்புத அடையாளங்களை செய்வதுதான் என்னுடைய ஊழியம் என்று நினைத்தேன். 1990ஆம் ஆண்டு கோடம்பாக்கத்தில் இருக்கிற ஏஜி சபைக்கு நான் உதவி போதகனாக வந்து ஜாயின் பண்ணினேன். அங்கே வந்த பின்பு இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்குரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை. எனவே நான் தவறான பாதையை தெரிந்து கொண்டேனோ என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு புத்தாண்டு ஆராதனையிலே ஒரு ஊழியக்காரர் என்மேல் தோள் மேல் கை போட்டு சொன்னார், மகனே, உன்னை யோசுவாவை போல என்னுடைய பட்டயத்தின் மூலமாய் பயன்படுத்த நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆவியானவர் பேசினார். உடனடியாக நான் சுதாரித்து கொண்டேன். தேவன் எனக்கு வைத்திருக்கிற பாதை இந்த திருவசனத்தை எடுத்து ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களுக்குள்ளே
கட்டி எழுப்புவது என்று. ஆனாலும் பழைய ஆசை விடவில்லை. அவ்வப்போது ஆசை கொண்டே இருந்தேன். ஆனால் நடந்த காரியங்களை பாருங்கள். ஒரு திருச்சபைக்கு போதகனாக கர்த்தர் என்னை மாற்றி தேவனுடைய வார்த்தைகளை பகுத்து போதிக்கும்படியாக தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து இந்த பாதையிலே நடத்தினார். இந்த ஊழியத்தை நான் ஏற்றுக்கொண்டு, இதுதான் தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம் என்று ஏற்றுக்கொண்ட பின்பு சபையிலே அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். என் சபையில் இருக்கிற ஜனங்கள், என் சபை என்றால் எனக்கு சொந்தமானதில்லை, என்னை பயன்படுத்துகிற அந்த சபையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஜனங்கள் சாட்சியில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே நீட்ட முடியாத கைகள் நீட்ட முடியும். பலவீனத்தில் இருக்கிறவர்கள் பலவீனத்திலிருந்து சுகமடைவார்கள். அவர்கள் என்ன யோசித்து கொண்டு எழும்புகிறார்களோ அதே வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுவார். இப்படி எங்களுடைய சபையில் வந்து பார்ப்பீர்களானால் நிறைய பேர் இப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்லுவதை பார்க்க முடியும். அதற்காக இன்னும் என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், இன்னும் என்னை கொண்டு அதிசயங்களை செய்கிறார் என்று அந்த ஊழியத்துக்குள்ளே போக வேண்டும் என்கிற ஆசை எனக்குள் இருந்தாலும், ஆனால் ஆவியானவர் நடத்துகிற பாதை எனக்கு தெளிவாய் தெரியும். ஒரு திருச்சபையை நடத்தி திருச்சபை மக்களை கர்த்தருடைய சாயலுக்கு நேராக மாற்றுவதற்கு இந்த வேத வசனங்களை போதித்து நடத்தும்படியாக வைத்திருக்கிறார். ஆவியானவர் இப்படி நடத்தினபடினால் அவர் கொடுத்த பிரதானமான ஊழியத்தை மேய்ப்பன் என்கிற முறையில் செய்து கொண்டிருக்கிறேன். அதே சமயத்தில் அந்த சபையிலே கர்த்தர் வரங்களையும் வல்லமையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் எப்படி என்னை நடத்துகிறார்? இந்த வரம் வல்லமை இருக்குங்கிறதுக்காக உடனே பெரிய மேடை போட்டு கொடுத்து உலகம் முழுசும் போன ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆண்டவர் எங்கே எப்படி நம்மை பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்படி பயன்பட தேவ ஞானத்தை கேட்டு ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஒரு பெனிகினாக மாறிவிட முடியாது. எல்லாரும் ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயாவாக மாறிவிட முடியாது. எல்லாரும் ஒரு மாறி சரளவாக மாறிவிட முடியாது. ஆனால் ஆங்காங்கே ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு பலரை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துவார், நம்மை போதித்து வழிநடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து காலையில் உங்களோடு கூட பேசினேன். அவனுடைய கையில் பலத்த அற்புதங்களை அடையாளங்களை தேவன் செய்தார். இப்படி ஆண்டவர் செய்யும்போது நமக்குள்ளே வாஞ்சைகள் வரும். இந்த ஊழியத்தை அங்கே போய் செய்யலாம், இங்கே போய் செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் என்று நமக்குள்ளேயே ஒரு வாஞ்சை வரும். ஆனால் அந்த வாஞ்சைகளை தேவன் நடத்துகிறாரா, தேவன் ஏற்படுத்துகிறாரா என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆவியானவர் சரியானபடி நம்மை நடத்துவார். ஊழியத்தின் பாதையிலே நம்மை போதித்து நடத்துவார். குடும்பத்திலே அவர் நம்மை நடத்துவார். எனவே ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டனா ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நல்லா கவனிங்கள். முதலாவது, மனுஷ ஆவி நம்மை நடத்தும். நமக்குள் இருக்கிற ஹியூமன் ஸ்பிரிட், இந்த ஆவியிலே நம்முடைய ஆசாபாசங்கள் கலந்து நம்முடைய இயக்கங்கள், நம்ம எப்படியெல்லாம் ஊழியம் செய்யணும்னு விரும்புகிறோமோ அது நம்முடைய தீர்மானங்களாக நம்முடைய ஆவியை ஏவிக்கொண்டே இருக்கும். இது மனிதனுடைய சுய ஆசைகள் சார்ந்த ஊழியம். இன்றைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய விரும்புகிறார். நான் இப்படி வர வேண்டும், அப்படி வர வேண்டும் என்று இவர்களாகவே ஆசைப்பட்டு வருகிற ஒரு காரியம். இரண்டாவது, எதற்கென்று தேவ ஆவியானவர் பிரித்தெடுத்தாரோ அந்த ஊழியத்தை செய்வதற்காக. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். ஏற்கனவே ஒரு பொறுப்பில், ஒரு சபையில், ஒரு பணியில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆவியானவரால் தொடப்பட்டு ஆவியானவருடைய நிறைவை பெற்று ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்களை குறித்து தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு சபையிலே பலரோடு இணைந்து அவர்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையில் உள்ள தலைமை போதகருக்கு கீழே அடங்கியிருந்து கொடுக்கப்பட்ட பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது, ஜெப நிலையில் ஜெபிக்கும்போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள். இவர்கள் விரும்பி அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற சபையில் இவர்கள் வந்து சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். ஊழிய வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த வாய்ப்பிலே உண்மையுள்ளவர்களாக நடந்தார்கள். ஆனால் தேவன் இவர்களை அழைத்தது வேறொரு ஊழியத்திற்கு. ஐரோப்பா தேசம் முழுவதும் போய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தபடினால், நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இங்கே ஏற்கனவே இருக்கிற இடத்துல ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார்.
பவுலை அந்த இடத்தை விட்டு நகர்த்துகிறார். இது ஆவியானவர் சொன்னபடினால் நடந்தது. ஆனால் அதற்கு பின்பு பாருங்கள், பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்தபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, அப்போ ஆசியாவில் போய் சொல்லணுங்கிற விருப்பம் இவர்களுக்குள்ளே இருந்திருக்கிறது. நாம் ஒரு ஊழியத்தில் பயன்படும் போது அந்த பயன்பாட்டின் அடிப்படையிலே நாமவே சில திட்டங்களை போட்டு செய்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆவியானவர் அதை அங்கீகரிக்கிறார். ஆனால் அது அல்லாமல் வேறொரு திட்டம் அவரிடத்தில் இருக்கும் என்றால் கண்டிப்பாக அதை தடுப்பார். அதை தடுக்கும்போது, என்ன ஆண்டவரே, நான் இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தேன், வேணான்னு சொல்கிறீங்களே, இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. போதகர் பால்யாங்கிச்சோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நான் ஆரம்ப நாட்களிலே படித்ததுண்டு. அப்பொழுது அவர் ஒரு 10,000 பேர் இருக்கக்கூடிய சபையை கட்டி எழுப்பின அந்த நாட்களில் ஆண்டவர் சொன்னாராம், இந்த சபையை வேறொரு ஆளிடத்தில் கொடுத்து விட்டு நீ புதிதாக சீயோலிலே போய் ஒரு சபையை ஆரம்பிப்பாயா என்று ஆண்டவர் கேட்டபோது முதலாவது இவருக்கு தயக்கமாக இருந்தது. ஏனென்றால் இவ்வளவு தூரம் இந்த சபையை கட்டி கொண்டு வந்ததே பரிசுத்த ஆவியானவர் தானே, அவர் தானே இந்த அளவுக்கு நம்மை வளர்த்து விட்டிருக்கிறார் என்று யோசித்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பேசுகிறது ஆவியானவர் என்று தெரிந்தபடினால் இவர் உடனடியாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். உடனடியாக அந்த சபையை இன்னொரு நபரிடத்தில் கொடுத்து விட்டு வேறு ஒரு இடத்துல போய் சபையை ஆரம்பித்தார். அந்த சபை தான் இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு பல லட்சக்கணக்கான விசுவாசிகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆம், ஒரு ஊழியத்தை பிடித்து கொண்டு கடைசி வரை இதுதான் என்றும் சொல்லக்கூடாது. அல்லது ஒரு இடத்துல கர்த்தர் பயன்படுத்துவதை பார்த்து இதே ஊழியம்தான் எனக்கு என்று அதை சார்ந்தும் ஓடிவிடக்கூடாது. எந்தெந்த நேரத்தில் ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஆவியானவர் தடை பண்ணுகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், எங்கே போகணுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கல. மீசியா தேசம் மட்டும் பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். அதாவது விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள், திட்டம் போட்டார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஒரு இடத்துல வேண்டான்னு சொன்ன உடனே இன்னொரு இடத்த இவங்களே சூஸ் பண்ணுறாங்க. அப்போ சூஸ் பண்ண இடம் ஆவியானவருக்கு சித்தம் இல்லை. எனவே அங்கேயும் போக விடாமல் இருந்தார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு குழம்பி போயிட்டாங்க. என்ன இங்கே போனாலும் விட மாட்டேங்கிறாரு, அங்கே போனாலும் விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு துறவா பட்டணத்துக்கு வந்துட்டாங்க. துறவா பட்டணத்தில் நைட்டு படுத்திருக்கும் போதில் என்ன யோசிச்சுக்கிட்டே படுத்திருப்பார். யோசிங்க, ஆண்டவரே, அங்கே போனாலும் விட மாட்டேங்கிறீங்க, இங்கே போனாலும் விட மாட்டேங்கிறீங்க, ஒரே குழப்பமாக இருக்குன்ட்டு தேவனிடத்தில் பேசிக்கொண்டே படுத்திருந்திருப்பார். அல்லது தேவனை நோக்கிய இப்படிப்பட்ட எண்ணங்களோடு படுத்திருப்பார். ஜபத்துக்கு பல வழிகள் உண்டு. ஒன்று வாயில் பேசுகிறது, முழங்கால் படிக்கிட்டு வாயை திறந்து பேசுகிறது. ரெண்டாவது படுத்துக்கிட்டே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது. மூணாவது நினைவுகளிலே ஆண்டவர்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பது. இப்படி பல எண்ணங்களை நினைவின் மூலமாய் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இதற்கு ஆண்டவர் பதில் சொல்ல வருகிறார். என்ன? அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீ மக்கதோனியாவுக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அதாவது ஐரோப்பா தேசம் முழுவதும் போய் ஊழியம் செய்வதற்கு. எனவே பரிசுத்த ஆவியானவருடைய நடத்தல் நமக்கு மிக முக்கியம். இன்றைக்கி ஆவியில் நிறைந்து ஆடுகிறார்கள், பாண்டுகிறார்கள். இன்றைக்கி மனுஷனுக்கு நடக்கத்தான் தெரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. இந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அந்த சப்பானி குணமாக்கப்பட்ட உடனே என்ன செய்தான்? 8ஆம் வசனம், அப்போஸ்தலர் 3:8. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். முதல்ல உணர்ச்சி வசப்பட்டான், உற்சாகப்பட்டான், குதிச்சான், ஆடுனான், பாடினா, எல்லாம் எப்போவுமே அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கல. அதுக்கப்புறம் அவன் நடக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ளுகிற காரியம், ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிற நாம் ஞானத்தோடு நடக்க வேண்டும், பகலுக்குரியவர்களாய் நடக்க வேண்டும், அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யக்கூடியவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ளே வல்லமை வந்திருக்கிறது, வரங்கள் வந்திருக்கிறது. இதை வைத்து சுயமாய் முடிவெடுக்காமல் ஆவியானுடைய நடத்துதலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முதலாவது நமக்குள்ளேயே எழும்புகிற ஒரு சுய விருப்பத்தின் ஆவி, அதை வேண்டாம் என்று ஆவியானவர் பவுலுடைய வாழ்க்கையிலே தடுத்தார். இரண்டாவதாக, அசுத்த ஆவி நம்மை வழிநடத்த முடியும். இது தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்தது.
அசுத்த ஆவி சாத்தான் என்ன செய்தான்? இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், ஒரு ஏவுதல் வருதுன்னா ஒன்று ஹியூமன் ஸ்பிரிட்டில் வருது, இன்னொன்று ஈவில் ஸ்பிரிட் மூலமாக வருது. சில காரியங்களை விடாப்பிடியாக செஞ்சே ஆகணும், நான் நினச்சா செஞ்சு தான் முடிப்பேன், செய்யாமல் விடமாட்டேன் அப்படி சொல்லாதீங்க. அது ஒருவேளை அசுத்த ஆவியினுடைய உந்துதலினாலே வரலாம். அந்த அசுத்த ஆவியினாலே வருகிற உந்துதலிலே தேவன் மகிமைப்பட மாட்டார், நம்முடைய சுயம் மகிமைப்படும். இல்லாவிட்டால் தவறாக வழிநடத்தப்படுவோம். இதை நாம் முதலாவது நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஹியூமன் ஸ்பிரிட், ரெண்டாவது ஈவில் ஸ்பிரிட், மூன்றாவது ஹோலி ஸ்பிரிட். இந்த ஹோலி ஸ்பிரிட் நடத்தினால் சரியான பாதையிலே நடத்துவார், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நடத்துவார். என்ன எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ஒவ்வொரு டைரக்ஷனும் அவர்னால வரணும். ஆவியானவர் சொல் கேட்க வேண்டும். இன்றைக்கி ஆவியானவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு என்னென்னமோ நடக்குது. ஆவியானவர் சொல்லுகிறபடி நடக்கத்தான் இன்றைக்கு ஆட்கள் இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சமாரியா பட்டணத்திலே பயங்கரமான எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த பிலிப்புவை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டே வருகிறார். வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. 13ஆம் வசனம் 8:13. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தார். பெரிய அற்புதங்களை பிலிப்புவை கொண்டு கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் முடிந்த பின்பு எங்கே வருகிறார்? எருசலேம் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வர்றாங்க. 25ஆம் வசனத்தில் இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஹெட் குவார்ட்டர்ஸில் நிறையா சாட்சி சொல்லி எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கே வந்த உடனே ஆவியானவர் உடனடியாக சொல்கிறார், பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். தூதன் சொன்னாலும் இந்த ஊழியத்தை செய்ய வைத்தது யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நடத்தினார். அங்கே போ என்று நடத்துகிறார். அங்கே போகிறான். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். எத்தியோப்பிய தேசத்து மந்திரி அவனுடைய சேரியட்டில் போய் கொண்டிருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 53ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டு போகிறான். அதற்குரிய விளக்கத்தை பிலிப்பு சொன்ன உடனே அவனை ரதத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறான், விளக்கத்தை சொல்லுகிறான், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு எத்தியோப்பியா தேசத்து மந்திரிக்கே ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவனுடைய பாராட்டையோ அவனுடைய பரிசுகளையோ இவன் பெற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு முன்பாக ஆவியானவர் என்ன செய்தார் தெரியுமா? 39ஆம் வசனத்தில் அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஃபெல்லோஷிப் பெருசாகிடக்கூடாது. ஏன்னா பிலிப்பை கொண்டு கர்த்தர் இன்னும் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இவனை ஒரு விக்கிரகமாக்கிடக்கூடாது இந்த எத்தியோப்பியா தேசத்து மந்திரி. எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நடத்துகிறார். குடும்ப காரியங்களிலே உங்களை நடத்துவார். கணவன் மனைவி உறவுக்கிடையிலே பிரச்சனைகள் வரும் என்றால் ஆவியானவர் நடத்துவார். நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுவார். கணவனோ மனைவியோ அங்கே பிரெஸ்டீஜ் இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் ஒரே மாம்சம். எனவே புருஷன் தவறு செய்தாலும் மனைவியினிடத்தில் சாரின்னு கேட்க வைக்கப்படக்கூடாது. அது வேறு யாரும் கிடையாது, உங்களுடைய பாதி மாம்சம். அதே போல் மனைவிமார்கள் தவறு செய்தால் புருஷனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதெல்லாம் ஆவியானவர் நடத்துவார். அசுத்த ஆவி உங்களை நடத்தினால் என்ன இருக்குதுமா? நான் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேங்க. இந்த வீம்பு காரியங்கள் வரும்பொழுது அசுத்த ஆவி அங்கே நடத்துகிறது. ஆனால் இறங்கி போகிற அனுபவம், தாழ்ந்து போகிற அனுபவம், மன்னிப்பு கேட்கிற அனுபவத்தை ஆவியானவர் நடத்துகிறார். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் போதித்து நடத்துவார். ஊழியத்தின் பாதையிலே எந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும், எந்த ஊழியத்தை நாம் செய்யக்கூடாது, எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது என்பதை ஆவியானவர் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடுகிறார். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழிநடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் வழி நடத்தினால் எந்த நேரத்தில் எங்கே பயன்பட வேண்டும் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதன்படிதான் நாம் போக வேண்டும். இது நம்முடைய ஊழியம் சார்ந்த வழிநடத்துதல். இரண்டாவதாக ஒரு வழிநடத்துதலை சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கை சார்ந்த ஒரு வழிநடத்துதலையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே
4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள். என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. 18ஆம் வசனம். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவும் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவின் கையிலே வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். பவுல் இங்கே வாழ்க்கை சார்ந்த அனுபவத்தில் ஆண்டவர் போதிக்கிறதை சொல்லுகிறார். சில நேரங்களில் உயர்ந்த அனுபவத்தில் கர்த்தர் நம்மை வைப்பார், அடுத்த நேரத்தில் ஒன்றுமில்லாத நிலையில் வைப்பார். எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியத்தில் உயர்வான இடங்களும் உண்டு, பள்ளத்தாக்கான இடங்களும் உண்டு. ரெண்டையும் நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் இப்படித்தான் சொல்லிக் கொடுப்பார். கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்குள் இருக்க வேண்டும். நான் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். இந்த காரியத்தை செய்யத்தான் எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னா குறைவாக இருக்கவும் பலமாக இருக்கவும் நிறைவாக இருக்கவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்வு சார்ந்த காரியங்களிலே ஆவியானவரால் போதிக்கப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சத்தியத்திலே நம்மை நடத்துவார். இந்த சத்தியத்தை நமக்கு போதிப்பார். இந்த சத்தியம் நமக்கு போதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய மூளை அறிவிலே நம்முடைய அனுபவங்களை சார்ந்து இதை வியாக்கியானம் பண்ணிவிடக்கூடாது. அது ஒரிஜினல் மீனிங் என்னவோ அதை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும்படி ஜெபத்தில் கேட்டு ஆவியானுடைய வெளிப்பாடுகளை வைத்து நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது ஊழியம் சார்ந்த வழிநடத்துதல், 2வது நம்முடைய வாழ்க்கை சார்ந்த இந்த வழிநடத்துதல். இந்த ஆவியானவர் எதற்காக நம்மை நடத்தி கொண்டு போகிறார் என்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் அதிகமாய் சொல்லப்படும். ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவென்று விடுதலை ஆக்கிற்றே என்று சொல்லி வரும்பொழுதுதான் ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறார் என்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியே சொல்லிக்கொண்டு வரும்பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால் பாருங்கள், 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த ஆவியானவருடைய வேலை என்ன? உள்ளான மனுஷனை அவர் பலப்படுத்துவது மட்டுமல்ல, உள்ளான மனுஷனை புதிதாக்கி கொண்டே இருப்பார். உள்ளான மனுஷனை உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி என்று பவுல் சொல்கிறாரே, இந்த உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பரிசுத்தத்தின் பாதையில் நடந்து குமாரனுடைய சாயலை அடைய வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ நம்ம பழைய ஆதாமுடைய சாயலில் இருக்கிறோம். உள்ளுக்குள்ள ஆவியானவர் உள்ள புதிதாக்கி கொண்டே கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை நமக்குள்ளே கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, இங்கே இருந்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிற இதே ஆவியானவர் தான் இப்பொழுது பரலோகத்திலும் இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறார், பரலோகத்திலும் இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், இதை கேட்கிறவனும் வா என்பானாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 16, 17 வாசிக்கிறேன். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. நம்மை இந்த பாவ உலகத்தில் தேவ சாயலை நமக்குள்ளே உருவாக்கி பரிசுத்த ஆவியானவர் மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் மேல் மகிமை அடைய செய்து தேவனை முகமுகமாய் பார்ப்பதற்குரிய அனுபவத்தை நமக்குள்ளே உருவாக்கி கொண்டே இருக்கிறார். இதுவும் ஆவியானவர் நமக்கு செய்கிறதான ஒரு மிக முக்கியமான காரியம். இதை நாம் ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்கள்.
கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியானவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நேராக நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் இந்த ஊழியத்தின் பாதையிலே நம்மை நடத்தி கொண்டே போகிறார். இன்னொரு பக்கம் சமுதாயத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை, குடும்பத்திலே வாழ்கிற வாழ்க்கை, இதன் அடிப்படையில் நம்மை கொண்டு போய் எப்படி வாழ வேண்டும், குறைவில் நிறைவில் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் போதித்து கொண்டே இருக்கிறார். இந்த ஊழியத்தையும் குடும்ப காரியங்களையும் சமுதாய வாழ்க்கையும் அவர் பேலன்ஸ் பண்ணி நமக்குள்ளேருந்து நம்மளை நடத்தி கொண்டே இருந்து உள்ளுக்குள்ளே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உள்ளான மனிதனை புதிதாக்கி ஆண்டவருடைய வருகைக்கு ஆவியானவர் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு ஆயத்தமாகும்படியாக ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? அந்த சாயலை நமக்குள்ளே உருவாக்கி மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மணவாளனாக ஏற்றுக்கொள்வதற்கு அங்கே போய் மத்திய வானத்தில் சேருவதற்குரிய ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு அற்புதமான ஆவியானவர் பாருங்கள். ஒரு பக்கம் செத்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்தார், இன்னொரு பக்கம் தோல்வி அடைந்திருந்த நம்மை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றினார். இன்னொரு பக்கம் எல்லாம் குழப்பமாக இருக்கிறது, என்ன செய்வோம் என்று தெரியாமல் கலங்கி திகைத்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மை நடத்தினார். ஆவியிலே நிரப்பி அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி வரங்களை வல்லமையை கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்று பவுல் சொன்னது போல அடுத்தவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் நம்மை பரிசுத்தத்தில் காத்துக்கொண்டு அவர் நடத்துகிற பாதையிலே அவருடைய சித்தத்தின்படி ஊழியத்தை செய்து நாளுக்கு நாள் இந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து பரலோகத்துக்கு போய் சேருவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகை நாளின் கடைசி நாளின் நிறைவுக்குள்ளே வருகிறேன். இன்றைக்கு நான் உங்களை மிகவும் அதிகமாக உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லாமல் உண்மை நிறைந்த சத்தியத்தை சொல்லி நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, இவ்வளவு அனுபவங்களை கொடுத்த நீங்கள் என் விருப்பப்படி நான் போயிடாதபடிக்கு உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருந்து என்ன நடத்துங்க ஆவியானவரே, உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க ஆவியானவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கேட்போமா? கண்களை எல்லாரும் மூடுவோம். அல்லேலூயா. உங்களுக்காக நிறைய காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எங்கே எந்த இடத்திலே நீங்கள் கர்த்தருக்காய் பயன்பட வேண்டும் என்பதை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பிரகாசமுள்ள ஒரு ஊழியம் எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. ஒரு பந்தி விசாரிக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தாலும் ஸ்தேவானை கொண்டும் பிலிப்புவை கொண்டும் நிறைய அற்புதங்களை செய்த தேவன் அவர்களை வழிநடத்துகிற ஆவியானவராகவும் இருந்தார். பிலிப்பு தன் இஷ்டத்துக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்கிறோம், இப்படியே போய்விடுவோம் என்று இல்லாதபடிக்கு ஆவியானவர் அவனை கொண்டு போனார். ஆவியானவர் அவனை வழிநடத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையில் ஏராளமான பெரிய அற்புதங்கள் நடந்தாலும் அந்த பவுலை ஆவியானவர் நடத்தினார். சில இடங்களுக்கு போக வேண்டாம், இங்கே போய் என்று சொன்னார். சில இடங்களில் வரவேற்பு பெரிதாக இருக்கும். லீதியாள் என்று சொல்லக்கூடிய பெரிய வியாபார பெண், பெரிய பணக்காரி, அவள் வீட்டிலேயும் அமர்ந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். அதே சமயத்தில் 16 நாட்களாக ஒன்றும் சாப்பிடாமல் கடல் பயணத்தில் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு காரியத்திலும் ஆவியானவர் நடத்துவார். எனவே ஆவியானவர் எந்த பாதையில் உங்களை நடத்துகிறாரோ அந்த பாதையில் நடப்பதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். உணர்ச்சிகளை சார்ந்து வாழாமல் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை சார்ந்து வாழ உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் தெளிவாக சரியாக சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளான மனிதனை புதிதாக்கி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி மணவாளனை பார்க்கும்படியான கிருபைகளை தருவார். நல்ல பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 4 நாட்களும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்திகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இப்பொழுது ஒரு வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவு உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரை குறித்த ஒரு தெளிவு உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவருடைய துணையோடு தெளிவாக தேவ சித்தத்தின்படி நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய சபைகள் திறக்கப்படும் போது இந்த குவாரண்டைன் டைமெல்லாம் முடிஞ்சு, ஆண்டவரே, இந்த ஊரடங்கு உத்தரவு எல்லாம் முடிந்து எங்களுடைய சபை திறக்கப்படும் போது ஆவலோடு நாங்கள் ஓடி வந்து
என் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அந்த துடிப்போடு உம்முடைய பிள்ளைகள் காணப்பட உதவி செய்யும். எந்தெந்த சபையை உம்முடைய பிள்ளைகள் சார்ந்திருக்கிறார்களோ, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அந்தந்த சபையிலே அந்த மேய்ப்பருக்கு கீழிருந்து அந்த சபையின் தரிசனத்தோடு இணைந்து உம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்ய உதவி செய்யும். இதை பார்த்து கொண்டிருக்கிற டுனாமிஸ் ஏஜி சபையினுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சபை திறக்கப்படும் போது அவளோடு வந்து ஒவ்வொரு ஊழியத்தில் இணைந்து கொண்டு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மிச்சமுள்ள ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 4 நாட்களும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த டுனாமிஸ் ஏஜி சபையின் மூலமாக நாங்கள் தினந்தோறும் காலையில் 8 மணிக்கு ஒரு 10 நிமிட தியான செய்தி ஒன்றை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக. கர்த்தர் சோதரர், எங்கள் சபை விசுவாசிகள் இதை பார்க்கிறார்கள். எங்கள் சபைக்கென்று ஒரு வாட்ஸ்அப் குரூப் உண்டு, அதில் நாங்கள் போடுகிறோம். நீங்கள் இதை பார்க்க விரும்பினால் நீங்கள் உங்கள் சபைக்கு போங்கள், உங்கள் ஊழியக்காரரோடு இருங்கள். இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு உங்கள் சபைக்கே நீங்கள் பிரயோஜனமாக இருப்பதற்கும் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கும் சில சத்தியங்களை போதித்து கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு நாளும் காலை தியானம் ஒரு 7-8 நிமிஷங்கள் அல்லது 10 நிமிஷத்துக்குள்ளே வரும். அது உங்களுக்கு விருப்பமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இன்னும் தொடர்ந்து கர்த்தருடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தருக்காக நாம் இணைந்து செயல்படுவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஆமென்.